வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் மட்டனும் மீல் மேக்கரும் சேர்த்து ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பை நம்ம சாதம், இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிதமான தீயில நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா மசாலா சீக்கிரமே கருகிடும். அதனால் மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பற்கள், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 3 சில் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கிற மசாலா கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். நம்ம அப்போ சாதத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் மீல் மேக்கர் நல்லா ஒரு கையளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நல்லா தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு முறை நார்மல் வாட்டரில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஒரு 2 முறை நல்லா தண்ணி விட்டு அலசி அதுக்கு பிறகு நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் துண்டுகளையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மட்டன் கூட சேர்த்து நம்ம மீல் மேக்கரும் சமைக்கும்போது அந்த மீல் மேக்கரும் சாப்பிட்றதுக்கு அந்த கறியோட டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் நம்ம கம்மியாக எடுக்கிற டைமில் இந்த மாதிரி மீல் மேக்கர் கலந்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த மசாலா விழுதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கரகரன்னு இருக்க வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். அதனால் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு நம்ம இந்த குழம்பு செய்யலாம். இப்போது இந்த மசாலா சேர்த்து நம்ம கலந்து விட்டதும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல திக்கான கிரேவி பதத்தில் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் மிதமான தீயில நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடும். இப்போது நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நல்லா தண்ணீர் விட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன் நான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. இப்போது ரொம்பவே சூப்பராக மட்டன் குழம்பு தயாராகிருக்கு. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக நல்ல டேஸ்டியாக நல்லாயிருக்கும்.
நம்ம வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக சிக்கனோ மட்டனோ வாங்கும்போது இந்த மாதிரி மீல் மேக்கரையும் சேர்த்து பண்ணலாம். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு கூட நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக அரிஞ்சு போட்டுட்டு பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த தீபாவளிக்கு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.